பாப்பா, இதான் நம்ம வீடு. வீடு ரொம்ப அழகா இருக்க. வீடு என்னமோ நல்லதா இருக்கு. ஆனா வீட்டுல இருக்க நாங்க தான் நிம்மதி இல்லாம இருக்கோம். என்ன இப்படி சொல்றாங்க? நீதான் கொஞ்சம் முன்னாடி பாத்தியப்பா, எங்க குழந்தையை கடத்திட்டு போறதுக்கு ஒரு கூட்டமே அலையுது. ஏன் சார், அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல யார் இதை செஞ்சாங்கன்னு என்னால எப்படிப்பா குறிப்பிட்டு சொல்ல முடியும்? அது சரி சார், இந்த குழந்தைய கடத்ததுல அவங்களுக்கு என்ன லாபம்? என்னுடைய சொத்து மொத்தமும் தான் லாபம். இத பாருப்பா, இனிமே லட்சுமிக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சொந்தக்காரங்க இருக்கிற குழந்தைய இல்லாம செஞ்சுட்டா வேற வாரிசே கிடையாது, இதையெல்லாம் பங்கு போட்டுக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. அப்படின்னா பையனோட பாதுகாப்பு விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவோ ஜாக்கிரதையா தான் இருக்கும். அதுக்காக அவ படிப்பை கூட நிறுத்திட போறோம். என்னுடைய எத்தனையோ பிசினஸ்களை பல பேரை நம்பி விட்டுட்டு இனிமே இவனுக்காக நான் இந்த வீட்லயே இருக்க போறேன். ஆமா, நீ என்ன வேலை பாக்குற? வேலை தேடி அலையறதான் பெரிய வேலையா போச்சு. அப்படின்னா பேசாம இந்த வீட்டோட இருந்துருங்களேன். சும்மா இருக்க முடியாதுமா, எந்த வேலைனாலும் செய்யறேன், நன்றியோட செய்யறேன். அந்த கூட்டத்துல இருந்து எங்க குழந்தைய காப்பாத்துறீங்க. அவனுக்கு நீங்களே காவலா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், எங்க குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கும். ரொம்ப நன்றிமா. சுரேஷ், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு நீயா சேலையா? பரவாயில்ல, பொருத்தமாவே இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? நீங்க என்ன யாருன்னு நினைச்சு பேசுறீங்க? யாரா? ரங்காவை தெரியாதவங்க இந்த பேட்டையில நிறைய பேர் இருக்கலாம், ஆனா பொறுக்கி கங்காவை தெரியாதவங்க எவனுமே இருக்க முடியாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கங்கா இல்ல, அவ அக்கா கனகா. எனக்கு என்ன காது குத்துறியா? யார்கிட்ட கதை விடுற? இப்படித்தாங்க ஒவ்வொருத்தரும் அவனை நினைச்சு என்ன திட்டுறாங்க. கார்பரேஷன் குழாயில கூட தண்ணி வராது, உன் கண்ணுல என்னடா மழை மழம் கொட்டுது? என்ன வேஷம் போடுறியா? பின்ன என்னங்க, கூட பிறந்தவ குட்டிச்சோரா போறாளன்னு நினைச்சா துக்கம் தொண்டை அடைக்குது. அவளால ஏற்படுற அவமானத்தை நினைச்சா நெஞ்சி அடைக்குது. அப்போ உண்மையாவே கங்கா இல்லையா? கையில இருக்கிற பிரசாதத்து மேல சத்தியமா வேண்டாம் வேண்டாம், நான் நம்புறேன். ஆமா, என்ன தடி ஏன் வந்த? அவளுக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். ஆச்சரியமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு அடாவடி பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அடக்கமான அக்காவா? அநியாயமா இருக்கு. அவளும் அடக்க ஒடுக்கமா வாழணும்னு தான் ஆசைப்படுறா. அடிச்சு திருத்துற வயசு இல்ல. ஏண்டி இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா எல்லாம் உனக்காகத்தான ஒரே வார்த்தை சொல்லிடுறா. ஒன்று புஜாரி தரும் பழித்து முத்துக்கு உங்க மேலையா? எங்க எங்க எங்க? ஐயோ ஐயோ, தயவு செஞ்சு கைய கைய நீட்டிடாதீங்க. நான் கைய நீட்டணும், காலை நீட்டணும். அவ வீட்டை விட்டு வெளியே தலையை நீட்டாத மாதிரி நான் பண்ணிடுறேன். நீங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, போயிட்டு வரேன். சரி. ஐயோ ஐயோ, நான் தாங்கோ உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆஹா, என்ன அடக்கோ என்ன உடக்கோ. இவ்வளவா பெண்மணி வந்தாளே மகராசி, என்ன முகராசி. இவதா தனிப்பிறவி, மாதரகுல தெய்வம் என் ரூம் மகாலட்சுமி. இவளை கட்டிக்க போறவன் எப்பவுமே இவளுடைய அன்புக்கு அடிமைதான். இது என் தாய் மீது சத்தியம். யார் வீட்டுக்குள்ள? பாலா தபாலா, பாலா இருந்தா ஊத்திட்டு போ, தபாலா இருந்தா வச்சுட்டு போ. ரங்கா. நீங்களா? பூஜை பண்ணிட்டீங்க, இந்தாங்க பிரசாதம். அந்த அம்மனே நேர்ல வந்து பிரசாதம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன செஞ்சு என்னங்க புண்ணியம். நான் இங்க பூஜையும் புனஸ்காரம் பண்ணிட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கேன். அங்க என்னடானா என் தங்கச்சி எல்லாரையும் சீட்டாட வச்சு பணத்தை சேர்த்துட்டு இருக்கா. எல்லாம் உனக்காகத்தானே சேர்த்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? நீ வீட்டுக்கு வந்து போன பிறகு கிளப்புக்கு போய் தங்கச்சியை பார்த்து கச்சா முச்சான்னு திட்டின, கதறி போயிட்டா. அதுக்கப்புறம் உனக்கு கேட்டு அசந்து போயிட்டேன். என்ன சொன்னா? நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் இந்த தொழிலே விட்டுடுறேன்னு சொன்னேன். சரி, வெக்கமா? நீங்க என்ன சொன்னீங்க? பேசாம கம்மன் வந்துட்டேன். எல்லாரும் செஞ்சதுதான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. கணக்கா இந்த ரங்கா பத்தி ஒரு சரியா தெரியாது. ரொம்ப லேட்டா தான் முடிவெடுப்பா. ஒரு வாட்டி முடிவெடுத்தான்னா மாத்திக்கவே மாட்டேன். தங்கச்சி கூட்டிட்டு வந்து விஷயத்தை செட்டு பண்ணிடுவோம். தங்கச்சியா? இல்லங்க, நான் அவளை ஒண்ணு வர முடியாது. அது அப்படித்தாங்க, ரொம்ப ஆபத்து. என்ன அவளை ஒண்ணு பார்க்க முடியாது.
இந்த ரங்காவால முடியாதது எதுவுமே கிடையாது. மாமா, தங்கச்சியும் என்னையும் ஒன்னா வச்சு கல்யாணம் நடத்தணுங்கிறாரு. நடக்குமா? இப்பதான் எனக்கு விவரமே புரியுது. அதான். நீ பயப்படாத, நான் அட்ஜஸ்ட் பண்றேன். மிஸ்டர் ரங்கா, இதனுடைய தங்கச்சி வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறதுல நோ அப்செக்ஷன். ஆனா அந்த பொண்ணு பயங்கரமான தில்லு முள்ளு கச்சடா, கவுனு பேண்ட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். அது வரணுமா? சரி டில்லி பாபு, தங்கச்சிங்க வருது வேண்டாம், நாமளே அங்க போயிடும். அதாவது தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நாங்க போய் பேச போறோம். எங்க போய் பேச போறோம்? தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நீங்க போய் பேச போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? மிஸ்டர் ரங்கா, நீங்க என்ன ஏதாவது நோட் பண்ணீங்க? இல்லையா? பிளெயின் ஹார்ட் உங்களுக்கு. போலாமா? என்ன கச்சமிச்சாங்க? ஒண்ணு இல்ல.